2026 ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத் தொடரில் உரையாற்ற வருகை தந்த ஆளுநர் RN ரவியை பூங்கொத்து கொடுத்து சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைக்குள் ஆளுநர் ரவி சென்ற நிலையில் நேரலை கட் செய்யப்பட்டது. பிறகு சிறிது நேரத்தில் செய்தியாளர் அறைக்கு வழங்கப்படும் சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்கான ஆடியோவும் கட் செய்யப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என ஆளுநர் RN ரவி வலியுறுத்தினார். அப்போது ஆளுநர் RN ரவியின் மைக் ஆஃப் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தனது இருக்கையில் அமர்ந்தார். தொடர்ந்து பேசிய சபாநாயகர் அப்பாவு, சட்டப்பேரவை நிறைவடையும் போது தேசிய கீதம் இசைக்கப்படுவதுதான் மரபு என ஆளுநர் RN ரவிக்கு பதிலளித்தார். பின்னர் சபாநாயகர் தனது இருக்கையில் அமர்ந்ததும் எழுந்த ஆளுநர் RN ரவி தன்னுடைய மைக்கை ஆஃப் செய்துவிட்டு சபாநாயகர் பேசியது தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் தன்னுடைய மைக்கை ஆஃப் செய்தது மிகப்பெரிய அவமதிப்பு என கூறிவிட்டு ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார். ஆளுநர் ரவி சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியதும் எழுந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நூற்றாண்டு கால மரபு பாரம்பரியத்தை கொண்ட சட்டப்பேரவையை ஆளுநர் அவமதிப்பதாகவே கருதுவதாக கூறினார். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை. தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருதுகிறது. இந்த நிலையில் சட்டப்பேரவையில் என்ன நடந்தது என ஆளுநர் மாளிகை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் தமிழக அரசு தயாரித்து கொடுத்துள்ள அறிக்கையில் உண்மைக்கு மாறான பல தகவல்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு தயாரித்து கொடுத்துள்ள உரையில் உள்ள பல்வேறு தகவல்களுக்கு ஆதாரங்கள் இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. மக்களை தவறாக வழிநடத்தும் பல்வேறு தகவல்கள் தமிழக அரசு தயாரித்து கொடுத்த அறிக்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4.5 ஆண்டுகளில் ரூபாய் 12 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தமிழக அரசு உண்மைக்கு மாறான தகவலை கூறுவதாகவும், ஆனால் உண்மையில் மிகவும் சொற்பமான முதலீடுகளே தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது. தமிழக அரசுடன் பல்வேறு முதலீட்டாளர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் வெற்று காகிதமாகவே உள்ளதாகவும், உண்மையான தரவுகளை பார்த்தால் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு இல்லை என்பது தெளிவாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் 4 வருடங்களுக்கு முன்பு தமிழக அரசு 4வது இடத்தில் இருந்தது என்றும், தற்போது தமிழகம் 6வது இடத்திற்கு பின்தங்கிவிட்டது எனவும் கூறப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 65 பேர் என ஓராண்டில் தமிழ்நாட்டில் 20,000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதால் இந்தியாவின் தற்கொலை தலைநகராக தமிழ்நாடு உருவெடுத்திருக்கிறது என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் 50% பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும், பல ஆயிரம் கோவில்களுக்கு அறங்காவலர்களை நியமிக்காமல் உள்ளதாகவும், தமிழ்நாட்டில் சிறு குறு தொழில் நிறுவனங்களை நடத்துவதற்கான செலவு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிகரித்திருக்கின்றன என்றும், தமிழ்நாடு அரசின் தவறான கொள்கையால் தொழில் முனைவோர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள், தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்களின் பிரச்சனைகளை களைவது தொடர்பான எந்த தகவலும் தமிழக அரசு கொடுத்த உரையில் இல்லை. போதைப் பொருளை ஒழிப்பது தொடர்பான எந்த அம்சமும் தமிழக அரசின் உரையில் இல்லை என்பதால் தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை வாசிக்கவில்லை என ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். இதனிடையே சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தவறான தகவல்களை எழுதி கொடுத்த காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசின் உரையை ஆளுநர் வாசிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும். தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது.
மேதக ஆளுநர் உரையில ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேணும். ஆனா முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்கள் இதுல பதிவு செய்யறார். இது எந்த விதத்துல நியாயம்? இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டு இருக்குது. எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பாத்தீங்கன்னா இந்த கொலை நிலவரத்தை பற்றி தான் இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதம் பாடுவதும் தான் மரபு என்றும் சட்டப்பேரவையில் ஆளுநர் பேச முயன்ற போது அவரது மைக் ஆஃப் செய்யப்படவில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி கூறினார். அவர் இன்றைக்கு பேச துவங்குகின்ற போதே தேசிய கீதம் பாடவில்லை என்று சொன்னார். அது மரபல்ல, நீங்கள் எழுதி கொடுத்த உரையை வாசியுங்கள் என்று சொல்ல பொழுது அதை வாசிக்காமல் ஆளுநர் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். அவருடைய மைக் ஏதோ ஆஃப் செய்யப்பட்டதைப் போல நாங்கள் அத்தனை பேரும் அங்கேதான் இருக்கின்றோம். வேறு வேறு கேள்வி சொல்லிவிட்டு இப்பொழுது மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை. அது சுத்தமான புழுகு. அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.